வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சைமலை தான் போக போகிறோம். பச்சைமலை ட்ராவல் பண்ண போகிறோம். அங்கே போயிட்டு எப்படி இருக்குது, அந்த ரூட்லாம் எப்படி இருக்குது, அங்கே வாழ்கிற மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்கலான்னு போயிருக்கோம். வாங்க கிட்ட போய்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல் பண்ணி அழுத்திட்டு பாருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்று கொண்டு நோட்டீஸ் பண்ணோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகலாம். நம்ம துறையூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் நம்ம பச்சைமலைக்கு பயணம் செய்ய போகிறோம். இதான் துறையூர் பஸ் ஸ்டாண்டு காமிக்கிற பாருங்கள். அடுத்தடுத்து நம்ம போன பஸ்ஸு பார்த்திங்கன்னா இதான் இந்த கவர்மெண்ட் பஸ்ஸு, பச்சைமலைக்கு போகிற பஸ்ஸு. காலையில் 11:45 பஸ்ஸு எடுக்கிறாங்க துறையூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. அந்த ரூட்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த பஸ் ஸ்டாண்டை வியூ பார்க்க பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்குது. பஸ் ஸ்டாண்டை தாண்டின உடனே பார்த்திங்கன்னா பாலக்கரைங்கிற ஸ்டாப்புக்கு அந்த முடக்கு திரும்பி பெரம்பலூர் பைபாஸில் போய் ஜாயிண்ட் ஆகும். அந்த ரூட்லாம் பார்க்க ரொம்ப கடை வீதி, அதாவது துறையூர் பெரிய கடை வீதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கடை வீதி இது தாண்டி தான் நம்ம பெரம்பலூர் பைபாஸில் போய் ஜாயிண்ட் ஆகணும். அந்த பெரம்பலூர் பைபாஸில் பார்த்திங்கன்னா தென் திருப்பதின்னு சொல்லக்கூடிய பெருமாள் மலை இருக்குது. புரட்டாசி மாதம் 4-5 கிழமையும் நல்லா இந்த கோயிலில் விசேஷமாகவும் இருக்கும், ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஏன்னா இந்த பெருமாள் மலை அடிவாரத்துலேருந்து தான் நம்ம கீரமூருக்கு பிரிஞ்சு பச்சைமலைக்கு பயணம் செய்வோம். காமிக்கிற பாருங்கள் அடுத்த ரோடு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ரொம்ப அந்த ரூட்லாம் பார்க்க ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி பெருமாமலையும் மேலே பெருமாள் இருக்காரு, ரொம்ப தரிசனம் செஞ்சால் ரொம்ப திருப்பதி போனால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் இங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா பெருமாமலை ரொம்ப அற்புதமாக இருக்கும் பாருங்கள். ரொம்ப என்ன சொல்கிறது, புரட்டாசி மாதம் 5 கிழமை ரொம்ப அப்புறம். இது வந்து பெருமாமலை மேலே ஏறுற ரூட்டு. இது பெரம்பலூர் பைபாஸு, இதுதான் கீரமூர் போகிற ரூட்டு. கீரமூர் கிட்டே போய்ட்டு காமிக்கிற பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு மலை ஒன்று, தனியாக ஒரு மலை இருக்குது. அது பார்க்கவே ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு பார்க்க. அந்த இயற்கை அழகை பார்த்துக்கிட்டே வாங்க. பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணி அறுவடை செஞ்சு அடுத்த விவசாயம் பண்ணுறதுக்காக தயாராக வச்சுருக்காங்க வயல்லாம் சைடில் பார்க்கலையே. ஆனால் அதை தான் சைடில் பார்த்துட்டே வாங்க, அப்போ தான் உங்களுக்கு அதோட இயற்கை அழகு என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு தெரியும். இங்கே வாழ்கிற மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. பார்க்க ரொம்ப இதாக இருந்துச்சு, பார்த்துட்டே வாங்க. அதுமாதிரி கீரம்பூர் நம்ம நெருங்கிட்டோம், ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த கீரம்பூர் தாண்டினோன்னா கொஞ்சம் தூரத்தில் பாருங்கள் ஒரு ஏரி கூட வரும். அது பார்க்க ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதுவும் இங்கே வாழ்கிற மக்கள் எப்படி இருக்காங்க, அங்கே பகுதியெலாம் எப்படி இருக்குது, அதாவது நிலப்பரப்புகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் அடுத்தடுத்து உங்களுக்கு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இங்கே இருக்கவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உணர்வுபூர்வமாக அனுபவிக்க முடியும். அதுக்காக தான் அங்கே இருக்க நிலங்களும் பார்க்கணும். ஏன்னா இப்போ வெங்காயம் இதெல்லாம் அறுவடை செஞ்சு வயலை அடுத்த இதுக்கு ரெடி ஆகிட்டு பண்ணிகிட்ருக்காங்க. வயலை சீர்திருத்தம் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அது கேமரை நெருங்கிட்ட அந்த அடையாளத்துக்காக அங்கே பாருங்கள் ஒரு மிகப்பெரிய ஏரி இருக்குது. அந்த ஏரிக்கரையில் கோயில் இருக்குது. அந்த ஏரிக்கரை கோயில் கரை தான் இருந்தது. இதில் தண்ணி வந்தீங்கன்னா பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கடல் போல் காட்சி அளிக்குமாம்மா, அப்படி இருக்கும் இந்த ஏரி. நீ தண்ணி ஏரி வடிஞ்சு ஏரி காயப்படுற சமயத்தில் மீன்பிடி திருவிழான்னு சொல்லி வருஷந்தோறும் அந்த மீன்பிடி திருவிழா நடத்துவாங்க. ஏன்னா அங்கே இருக்க மீன்கள்லாம் அவ்வளோ அற்புதமாகவும் இருக்கும். ரொம்ப பெரிய பெரிய மீனெல்லாம் வளரும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மீன்பிடி திருவிழா வந்தீங்கன்னா இந்த பகுதி மக்கள் எல்லாருமே வந்து மீன் பிடிப்பாங்க. மீன் பிடிச்சி அவங்க எவ்வளோ முடியுமோ மீன் பிடிச்சி எடுத்துகிட்டு போவாங்க. அதுதான் வந்து மீன்பிடி திருவிழான்னு சொல்லி வருஷந்தோறும் நடத்துவாங்க. ரொம்ப அது பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அதேமாதிரி இந்த இயற்கை அழகெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக பச்சை பசுமையர்னு இருக்குது பாருங்கள்.
இப்படி தான் அந்த மக்கள் இருக்காங்க. அதில் பாருங்கள், இந்த சொன்ன மாதிரி வெங்காயம் அறுவடை செஞ்சுருக்காங்க பார்த்திங்களா, பட்டரை போட்டு வச்சுருக்காங்க, பார்த்துருப்பீங்க. பெட்ரோல் பங்கு கூட இருக்குது. அந்த மழை பெய்யறான பெட்ரோல் இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு எது வைக்காங்கன்னா, போகிற வழியில ஒரு மூணு பெட்ரோல் பங்கு இருக்குது. பெட்ரோல் போட்டுக்கலாம் மழை ஏறதுக்குள்ளாரையே. ரொம்ப அற்புதமாக இருக்கும். நாங்கள் அந்த கீரமங்கலம் உள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்திங்கன்னா, அங்கே மலையிலேருந்து ஒரு பஸ்ஸு, அதாவது கவர்மெண்ட் பஸ்ஸு எதிர்ப்பால் வந்தது. அது ஒதுங்க இடம் இல்லாமல் கொஞ்சம் நேரம் தடுமாறி முன்னாடியும் பின்னாடியும் பஸ்ஸு போயிட்டு அப்புறமே தான் பஸ்ஸு ஆச்சு. அந்த பஸ்ஸு வருது பாருங்க. ரொம்ப பார்க்கவே அது கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஏன்னா குறுகிய வழியினால் ஒதுங்க இடம் இல்லாமல் இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு ஆட்டோ வந்தது. அந்த ஆட்டோ பார்த்திங்கன்னா அது பேசிலே போய் இடம் கொடுத்துருச்சு நம்ம போகிற பஸ்ஸில். அது மாதிரி நிறையா விஷயங்கள் சுவாரஸ்யமாக நிறையா இருக்குது இடம். இயற்கை அழகை பார்த்துக்கிட்டே நீங்கள் மலை ஏறலாம், ரசிச்சுக்கிட்டே வாங்க. வேறு எதுவும் டவுட் இருந்தால் கூட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்டு க்ளியர் பண்ணுறேன், விவரம் சொல்கிறேன் உங்களுக்கு. அடுத்தது செங்காட்டுப்பட்டி போவோம், காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா முதல் பெட்ரோல் பங்கு தாண்டிட்டோம். அதாவது 2வது பெட்ரோல் பங்கு இது. ஏற்கனவே ஒரு பெட்ரோல் பங்கு வந்துருச்சு பிரிவு விட்டுக்கிட்டு. இங்கே ஒரு பெட்ரோல் பங்கு கீரை பங்கு தாண்டோன்னு ஒரு பெட்ரோல் பங்கு. அந்த பெட்ரோல் பங்கை தாண்டோன்னே பார்த்திங்கன்னா மலை அடிவாரம், அதாவது செங்காட்டுப்பட்டியை நெருங்கிட்டோம். பார்க்க ரொம்ப இயற்கை அழகு, ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த மலைகள் பார்த்துக்கிட்டே நம்ம ரூட்டில் போகிறப்ப ரொம்ப அற்புதமாச்சு. நம்ம டிரைவர் என்னன்னு ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப நமக்கு அனுமதி கொடுத்து வீடியோ எடுத்துக்கன்னு சொல்லவும், சரி ரைட்டு ஓகே அப்படின்ட்டு நாங்களும் சந்தோஷமாக வீடியோ எடுத்துக்கிட்டு போயிட்டு இயற்கை அழகை ரசிச்சுக்கிட்டே வீடியோ எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்குறோம். 2 சைடுமே வெங்காயம் அறுவடை செஞ்சு அடுத்த இதுக்கு இது பண்ணியிருக்காங்க. சில இடத்துல நல்ல பேரும் நாற்று விட்ருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த இயற்கை அழகை பார்க்குறதுக்கு, அந்த வெங்காயம் பிடுங்கி அடுத்த அறுவடைக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிற அந்த நிலத்தை பார்க்கவே அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. சைட்லலாம் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ரசிச்சுக்கிட்டே போகலாம். அது உங்களுக்கு சோர்வே இருக்காது. அந்த அளவுக்கு இயற்கை அழகு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். உங்களுக்கு பாருங்கள். அதே மாதிரி ஃபஸ்ட்லேயே ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன். நாங்கள் பஸ்ஸில், அதாவது கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் மலை ஏற போகிறோம் இப்போ. ஏன்னா கொஞ்சம் ரோடு கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால கொஞ்சம் சேக்கிங் இருக்கும் வீடியோ. தயவுசெய்து கொஞ்சம் மன்னிச்சுக்குங்க. ஏன்னா பஸ்ஸில் போகிறதுனால ரோடு குலுங்கிறதுனால வீடியோ சரியாக எடுக்க முடியலன்னா குலுங்காமல் எடுக்க முடியல. அதனால் கொஞ்சம் சேக்கிங் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் என்னென்ன எப்படி இருக்குது, ரூட்டில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரிய வரும். நாங்களும் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது மலை அடிவாரம் நெருங்க பார்த்திங்கன்னா தென்னை மரங்களும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குது. நிறைய தென்னை மரங்கள் இருக்குது, வாழை மரம் இருக்குது. வீடுலாம் பார்த்திங்கன்னா அங்கோன்னு இங்கோனம் தான் இருக்குது. ஆனால் ரொம்ப அந்த வீடுகளும் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த மலை தூரத்துலேருந்து பார்க்க பார்த்திங்கன்னா எவ்வளோ அற்புதமாக இருக்குன்ட்டு, பச்சை பசேர்னு. இயற்கை அழகு தான். அந்த அளவுக்கு இருக்குது பாருங்க. தென்னை மரம், பனை மரம், இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. இந்த நெல் அறுவடை கூட இருக்குதுங்க. நெல் அறுவடை நெருங்கிறதுக்கு
தயாராக இருக்குது பாருங்கள். வெங்காயம் பார்த்தீங்களா பட்டரை போட்டு வச்சுருந்தாங்க, பார்த்தீங்களா? பார்த்தா தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு, வாலாட்டம் தெரியும், கீற்று போட்டு மூடி பட்டரை போட்டு வச்சுருப்பாங்க, அதுதான் அது. ரொம்ப அற்புதமாக இருக்கும், பார்த்துட்டு வாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மூலக்காடு செக் போஸ்ட்டு வந்துருச்சு. ஏன்னா இதான் கடைசி ஊர். இந்த செக் போஸ்ட்டில் பார்த்திங்கன்னா எல்லா வாகனமும் நல்லா செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க, விவரங்களை கேட்டு என்னத்துக்கு போகிறீங்க எதுக்கு போகிறீங்க அப்படின்ட்டு. கவர்மெண்ட் பஸ்ஸாக இருந்தாலும் யார் இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லி விளக்கமாக கேட்டு தான் அந்த செக் போஸ்ட் கதவை திறந்து விட்றாங்க. பாருங்கள், அதோட அந்த இயற்கை அழகை பார்த்துட்டு ரசிச்சுக்கிட்டே வாங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கும். இயற்கை அழகோடு பார்த்திங்கன்னா அதாவது இந்த பச்சை மலையோட பெண்டு, இது பெண்டு திரும்பிட்டு மலை ஏறிட்டு இருக்குது. அந்த வளைவுலாம் பார்க்கவே உட்காந்துட்டு போகிறதுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு பயமாகவும் இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு வளைவு இருக்குது, ஊசி மூணு பெண்டுலாம் நிறையா இருக்குது. இருந்தாலும் அந்த இயற்கை அழகை பார்த்துக்கிட்டே போகிறதுனால நமக்கு அந்த பயம் போக்கி அந்த இயற்கை அழகை ரசிச்சுக்கிட்டே போகிறதுக்கு நமக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. பயத்தோட கூடிய ஒரு சுகம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த பார்க்கவே அந்த அற்புதமாக இருக்குது. அந்த கொஞ்சம் கொஞ்சம் ஹைட்டு ஏறி அந்த கீழே பள்ளத்தாக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும், பார்த்துக்கிட்டே வாங்க. இங்கே ஒரு பெரிய ரோடு இருக்குது, பழமலை பெரிய ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது
அந்த ரூட் இது ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த ரோடும் இதுவும் இது ஒரு ரோடு பிரிஞ்சு போகுது. மலையிலேயே பார்த்திங்கன்னா நிறையா ரோடு பெரிய ரோடு இருக்குது. ஏன்னா அங்கங்கே ஊர் இருக்கிறதுனால பிரிஞ்சு பிரிஞ்சு போகுது. ஊர்னால் வந்து பெரிய பெரிய ஊர்லாம் இருக்காது. ஒரு 10 வீடு 50 வீடு இப்படிக்குள்ளே இருக்க ஒரு ஊரும் அது ஊடு. அதை இங்கே வந்து ஊர்னு கூட சொல்ல மாட்டாங்க. நாடுன்னு தான் சொல்லுவாங்க. மலை பிரதேசத்தில் இருக்க எல்லா ஊருமே முளக்காடு நாடு, செங்காட்டுப்பட்டி, வாழைக்கொம்பை இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. பச்சைமலையில் கூட உங்களுக்கு ஊர்னு கூட ஒரு 2 ஒன்று வரும். கொல்லிமலை பார்த்திங்கன்னா சுத்தமாக எல்லாமே நாடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கீழ் நாடு மேல் நாடுன்னு தான் சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்கள். இயற்கை அழகை பார்த்துக்கிட்டே வாங்க. ஒரு வழியாக நம்ம கடைசி பெண்டுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இந்த பெண்டை தாண்டிட்டாவே உங்களுக்கு வந்து டாப் செங்காட்டுப்பட்டி, அதாவது செங்காட்டுப்பட்டி, டாப் செங்காட்டுப்பட்டி போகிற ஒரு பிரிவு ஒன்று வந்துடும். அங்கே அந்த உச்சிக்கு மலைக்கு வந்துட்டோம். உச்சி மலை வந்துட்டாவே உங்களுக்கு தெரியும் அந்த நிலப்பரப்புலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பலாமரம் இருக்குது, கொய்யா மரங்கள் இருக்குது, இந்த வாழைப்பழம் வாழை மரம்லாம் நிறையா இருக்குது. இவ்வளோ தூரம் மேலே ஏறி வந்தும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பக்கம் மேலே ஏறி வந்து அந்த உச்சி மலையிலும் பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. தனியாக தான் வீடு இருக்குது. அங்கே ஒரு வீடு இங்கே ஒரு வீடாக தான் இருக்குது. தென்னை மரங்கள் இருக்குது, முத்து சோளம் இருக்குது. அதிகமாக இங்கே பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க வேலைக்கு போயிட்டு வர ஆட்டோலாம் ஆளுங்களை ஏற்றிட்டு வந்துட்டுருக்காங்க. அதேமாதிரி இங்கே வந்து அதிகமாக குச்சிக்கிழங்கு தான் அங்கே பயிர் செய்வாங்க, விவசாயம் பண்ணுறாங்க. ஏன்னா இங்கே வந்து அதிகமாக நீரோட்டம் இருக்காது அப்படிங்கிறதுக்காக குச்சிக்கிழங்குனா தண்ணி கம்மியாக பிடிக்கும் அப்படின்னா குச்சிக்கிழங்கு தான் இங்கே விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாம் அறுவடை செஞ்சு அடுத்து பயிர் ஊனியிருக்காங்க. குச்சி எவ்வளோ வரிசையாக எவ்வளோ நேர்கோட்டில் அந்த குச்சிக்கு ஊனி விவசாயம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. குச்சி ஊனி ஓரளவுக்கு அப்படியே தளைஞ்சு வந்துட்டுருக்குது. அந்த குச்சி ஊன்ற வரிசைப்படுத்தி ஊனிற பார்க்கவே அது ஒரு அற்புதமாக இருக்கும். இவ்வளோ தூரத்துலேயும் அந்த வாழைப்பழம்னு சொல்லும் பார்த்திங்களா, ரொம்ப அந்த வாழை மரம்லாம் பார்க்க அவ்வளோ செழிப்பாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பார்த்துட்டே வாங்க.
மேடும் பள்ளத்தில் அந்த விவசாயம் பண்ணுறதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணிகிட்ருக்காங்க மக்கள். ஏன்னா ஒரு நம்ம தரையில் இருந்து பண்ணுறதுக்கே அவ்வளோ சிரமம். இவங்க மேடு பள்ளத்தில் ஏறி இறங்கி அந்த குச்சிகள் ஊனி அதை அறுவடை செஞ்சு மூட்டையை தூக்கிட்டு கீழே வந்து லோடு ஏற்றுறதுக்கு எவ்வளோ சிரமம் தெரியுங்களா? அதெல்லாம் நேரில் நம்ம பார்க்க தான் பார்த்தா தான் அதோட கஷ்டம் என்ன, மக்கள் வாழ்கிற கஷ்டம் என்னான்னு தெரியும். ஏன்னா அந்த மலைவாழ் மக்கள்னாவே அவ்வளோ கஷ்டம். மேடு பள்ளத்தில் தண்ணி இல்லாமல் தூக்கிட்டு இறங்கி வர்றது, ஒரு ஒரு உடம்பு முடியலனா கூட அவசரத்துக்கு ஒரு சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல் தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா போந்தை பிரிவு ரோடு. இந்த வண்டி பார்த்திங்கன்னா கடைசியாக செம்பிளிச்சாம்பட்டிக்கு தான் போகிறோம். அங்கே தான் கடைசியாக போய் நின்றுட்டு திருப்பி ரிட்டர்ன் வரும். இந்த செம்பிளிச்சம்பட்டியை பார்க்குறதுக்கே இந்த ஊரோட அழகு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். பாருங்கள், கிட்ட போய்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பஸ் தான் நாங்கள் வந்த பஸ்ஸு. இங்கேருந்து அந்த அந்த ஊரோட அழகு பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அதாவது ரவுண்டான மாதிரி அமைச்சு பஸ்ஸு சுற்றி வர மாதிரி ரொம்ப அற்புதமாக கோயில், பள்ளிக்கூடம் இந்த மாதிரிலாம் இருக்குது. காமிக்கிறேன் பாருங்கள். சமுதாய கூடம் இருக்குது. டிராக்டர் கூட அங்கே நிறையா வச்சுருக்காங்க விவசாயம் பண்ணுறதுக்கு. பாருங்கள், அரசு பழங்குடி நல ஊண்டி உறவி உயர்நிலைப்பள்ளி செம்பிளிச்சம்பட்டி அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆரம்ப சுகாதார நிலை இருக்குது. இங்கே ஒரு அம்மன் கோயில் இருக்குது பாருங்கள். அந்த அம்மன் கோயிலுக்கு முன்னாடியே இன்னொரு பள்ளிக்கூடம் இருக்குது, சின்ன பள்ளிக்கூடம் மாதிரி. அங்கே இருக்க பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு பிள்ளைங்களாம் ஆய் ஓயின்னு டாட்டா காமிச்சு சத்தம் போட்டு விளாண்டுட்ருக்குங்க. அங்கேருந்து டாட்டா காமிக்கிறது தெரியுதுங்களா பாருங்க. சரி, பஸ்ஸு நின்றுச்சுனால நாங்கள் போயிட்டு ஒரு டீ கடையில் ஒரு ஜூஸ் வாங்கி சாப்பிட்லான்னு முன்னாடி போயிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா வைத்தீஸ் தம்பி தான் போயிட்டுருக்காப்புல. வைத்தீஸ் ஜூஸ் வாங்குறாப்புல. நம்ம வாங்கிட்டு குடிச்சிட்டு நம்ம திருப்பி ரிட்டனு ஊருக்கு கிளம்பலாம். இங்கே இருக்க வீடுகள்லாம் பாருங்கள், சின்ன சின்ன குறுகிய வழி தான், மேடும் பள்ளமாகவே தான் இருக்கும். எப்படி தான் இங்கே மக்கள் இவ்வளோ உயரத்தில் வந்து வாழ்கிறாங்க அப்படின்ட்டு தெரில. பஸ் வசதிலாம் எப்போயாவது ஒரு டைம் தான் பஸ் வசதி. டிரைவர் கண்டக்டர் சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிட்டோன்னே வண்டி திருப்பி ரிட்டர்ன் எடுத்துருவாங்க கீழே துறையூருக்கு. நாங்கள் பார்த்துட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்ருக்குறோம். இங்கே ஒரு இடத்துல பாருங்கள், என்ன சொல்கிறது, சமுதாய கூடம், பஞ்சாயத்து போர்டு அந்த ஆஃபீஸ் இருக்காது. அடுத்த இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா சொசைட்டி இருக்குது, அதாவது ரேஷன் கடை. ரேஷன் கடையில் பார்த்திங்கன்னா ஜாமான் இப்போ தான் லோடு இறக்கிட்டுருக்காங்க. அரிசி, பருப்பு இதெல்லாம் லோடு வண்டி இறங்கிட்டுருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா? இங்கே ஒரு இடத்துல பள்ளத்தாக்கு மாதிரி வீடுகள் இருக்கிறதுக்கு போகிற ரூட் இருக்குது. இங்கே மலையில் வாழ்கிற கோழிகள்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம பார்த்துட்டு திருப்பி ரிட்டர்ன் கிளம்பியாச்சு. கீழேருந்து வரப்போ லெஃப்ட் சைடு பார்த்துருப்போம். இப்போ மேலேருந்து வரப்போ ரைட் சைடு பார்த்துட்ருக்கோம். இப்போ போகிறது பார்த்திங்கன்னா ரைட் சைடு பார்த்துட்டே போகிறோம். ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த விவசாயம் பண்ணி அந்த குச்சிக்கிழங்குலாம் ஊனி வச்சுருக்காங்க பாருங்கள், அவ்வளோ அற்புதமாக இருக்கு. அது மாதிரி முத்து சோளம் கூட ஊனியிருக்காங்க. அது மாதிரி தென்னை மரங்கள் நிறையா இருக்குது. முத்து சோளம் இவ்வளோ வருஷம் வந்து முத்து சோளமும் பயிரிட்டுருக்காங்க. ரொம்ப அது பார்க்கவே ரொம்ப என்ன அற்புதமாக இருக்குது. இந்த குச்சிக்கிழங்கு தான் இந்த கொல்லிமலை, பச்சை மலை, இந்த பச்சை மலையை பொறுத்த வரைக்கும் குச்சிக்கிழங்கு தான் அதிகமாக பயிரிட்டுருக்காங்க. அதே மாதிரி இது வந்து நம்ம துறையூர்லேருந்து கீரமூர் வழியாக, கீரமூர், மூலக்காடு, சங்காட்டுப்பட்டி அந்த வழியாக நம்ம வந்தோம். இன்னொரு டைம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உப்பிலியபுரம் வழியாக உங்களுக்கு போகிறது ரூட் அடுத்த வீடியோவில் வரும், பார்த்துட்டு வாங்க. அந்த விவசாயம் பண்ணி அடுத்த விவசாயம் பண்ணுறதுக்கு அந்த நிலத்தெல்லாம் பார்த்திங்கன்னா சீர்திருத்தி வச்சுருக்காங்க. இன்னொரு இடத்துல குச்சி ஊனி வச்சுருக்காங்க.
குச்சிக்கிழங்கு தான் பிரதமான அங்கே விவசாயமாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு கொட்டாய் இருக்குது. இவ்வளோ தூரத்துலேயும் வந்து இவ்வளோ உச்சி மலையில் நெல்லம்பயிரத்துக்கு கூட நாற்று விட்ருக்காங்க. சேரடித்து போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். ஆனால் செம்மண்ணு காடு தான் ஃபுல்லாகவே. அது பார்க்கவே ரொம்ப நமக்கு ஒரு அற்புதமாக இருக்குது. இப்போ கீழே இறங்கி வந்தாச்சு. பார்த்திங்கன்னா துறையூர் அப்படின்னு சொல்லி போர்டெலாம் போட்டிருக்காங்க. அடுத்து நம்ம சுற்றி கீழே கடைசி பெண்டு கீழே இறங்குறோம். இங்கேருந்து அந்த காட்சி மணி பார்க்க ரொம்ப அற்புதமாக இருக்குது. அந்த கோடு மாதிரி தெரியுது பார்த்திங்களா மலையில், அந்த வழியாக தான் நம்ம ஏறி வந்தோம். திருப்பி அந்த வழியாக தான் கீழே இறங்க போகிறோம். கடைசி பெண்டு நம்ம, அதாவது கீழேருந்து வந்தால் இது மொதல் பெண்டு, மேலேருந்து வந்தால் இது கடைசி பெண்டு. லோடு வண்டி மணல் ஏதோ ஏற்றிட்டு போகிறதுக்கு லாரி நிற்கிது. அப்புறம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.